பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரையிலும் இந்த 7வது வாரம் கடைசி நாள் காலை நேர ஓட் முடிவுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மொத்தம் 13 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த வீக் கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் இருக்கும். போன வீக்ல வந்து 10 பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க. அதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது 2 பேர் எவிக்ட் ஆவாங்க. அதுவும் வந்து ரம்யா அவர்கள் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் வந்து யாருமே எதிர்பார்க்காத நம்ம திவாகர் அவர்கள் வந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த வீக்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா திவ்யா அவர்கள் தான் டாப்ல இருக்காங்க ஓட்டு அடிப்படையில். ஸோ அவங்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1,04,794 ஓட்டு எடுத்து திவ்யா அவர்கள் வந்து முதலிடத்துல இருக்காங்க. அவங்களோட கேம் பிளே அப்படிங்கிறதும் நல்லாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே போரிங்கா போயிட்டு இருக்குன்னு வைல்டு கார்டு கண்டஸ்டா வந்து உள்ளுக்கு வந்தாங்க நம்ம திவ்யா அவர்கள். ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்த நாள்ல இருந்து இப்போ வரலுமே செம்மையா இருக்கிறனால அவங்களுக்கான ஓட்டிங் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கு. 7th பிளேஸ்ல பாரு. ஸோ பாரு வந்து பார்த்துட்டுனா ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்பவே வந்து பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிச்சு கொண்டாந்தாங்க அப்படின்னா அது பாரு தான். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து வெறுக்கப்பட்ட பாரு இப்போ வந்து எல்லாராலையும் ரசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட ஓட்டு 96,972 ஓட்டு எடுத்து பாரு அவர்கள் 7th பிளேஸ்ல இருக்காங்க. 3வது இடத்துல விக்ரம் அவர்கள் இருக்காங்க. 3வது இடத்துல விக்ரமோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 79,622 ஓட்டு எடுத்து விக்ரம் அவர்கள் 3வது இடத்துல இருக்காங்க. 4வது பிளேஸ்ல வந்து சபரி அவர்கள். சபரியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 62,875 ஓட்டு எடுத்திருக்காரு. ஸோ சபரி வந்து பெரிய அளவில் கேம் பிளே பண்ணல. இந்த வீக் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறப்பல தோணுது. அதுக்கப்புறம் ஆரோரா வந்து இப்போ எல்லாருமே வந்து அவங்க வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கான ஓட்டு அவங்க ரசிகர்கள் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து 5வது பிளேஸ்ல இருக்காங்க. அவங்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோராவோட ஓட்டு 55,220 ஓட்டு எடுத்திருக்காங்க. 6வது பிளேஸ்ல கெமி அவர்கள். கெமி அவர்களோட ஓட்டும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லாவே இருக்கு. அவங்களோட கேமும் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 6.51%. ஓட்டு அடிப்படையில் 48,891 ஓட்டு எடுத்து கெமி அவர்கள் வந்து 6வது பிளேஸ்ல இருக்காங்க. 7வது பிளேஸ்ல கனி அவர்கள் இருக்காங்க. ஸோ போன வீக்ல வந்து கடைசி இடத்துக்கிட்ட இருந்தாங்க கனி அவர்கள். ஆனால் இந்த வீக் ஓரளவுக்கு தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. கனியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 48,402 ஓட்டு எடுத்து கனி அவர்கள் 7வது பிளேஸ்ல இருக்காங்க. 8வது பிளேஸ்ல சாண்ட்ரா அவரோட ஓட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 46,488 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ பெரிய அளவில் அவங்களோட கேம் பிளே இல்லை அப்படின்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் வியானாவை பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ரொம்பவே சொதப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா வியானா அவர்கள் 43,663 ஓட்டு எடுத்து வியானா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்காங்க. 10வது பிளேஸ்ல வந்து பார்த்தோம்னா அமித் அவர்கள். அமித்தோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 41,801 ஓட்டு எடுத்திருக்காரு. அமித்தும் பெரிய அளவில் கேமை வந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்னு தான் தோணுது. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்துட்டுனா வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் தான் உள்ளுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க போல தோணுது திவ்யாவை தவிர. ஏன்னா எல்லாருமே வேஸ்ட்டாக தான் இருக்காங்க மற்ற 3 பேருமே. அதுக்கப்புறம் 11வது இடத்துல பிரஜினோட ஓட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி. 41,760 ஓட்டு எடுத்து பிரஜின் அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10வது இடத்தை தாண்டி 11வது இடத்துல இருக்காரு. ஸோ அவர் எதுக்கு உள்ளுக்கு வந்தார் அப்படிங்கிற கேள்வி இப்போ மக்கள் மனசுல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 12வது இடத்துல சுபிக்ஷா. அவங்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 41,207 ஓட்டு எடுத்திருக்காங்க. அவங்க இந்த வீக் இருக்கிறது கொஞ்சம் டவுட் அப்படிங்கிறப்பல தான் தோணுது. அதுக்கப்புறம் ரம்யாவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 39,287 ஓட்டு. ஒரு 3 வாரமாவே ரம்யா அவர்கள் தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து சேவ் ஆகிட்டே இருக்காங்க. இந்த வீக் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கடைசி இடத்துல ரம்யா அவர்கள் தான் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.